கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தாணி சாய்ந்ததில் இந்த கமரி வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி நகரது நகரது ஒரு விரல் நகரது மோட்ச வழி தேடி. கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் அறிவதில்லை. மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும். இரு கைகள் தீண்டாத பெண்மையும் கண்கள் பந்தாடுதோ. மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடுதோ. மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன. தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் ஏழும். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? நீ தூங்கலையா? நைட் என்ன ஏமாத்திட்டல. நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன்னு சொன்னல, எதுக்கு தூங்குன? அது நீ நைட்டு தூங்கிட்டல, அதனால இன்னைக்கு பகலே கிடையாது, பகல் ஃபுல்லா நைட்டு தான். அது அது நீ குளிக்கணும். சேர்ந்து குளிக்கலாம். அது நான் குளிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ குளிச்சுட்டே இரு. அப்ப எப்படி சாப்பிடுறது? சாப்பாடெல்லாம் வேணாம். அப்ப பசிக்குமே. பசிலாம் எடுக்காது. இப்பவே எனக்கு பசிக்குது. ஐயோ, நிறைய சாப்பிட்டு போற. நான் நிறைய சாப்பிட போறேன். அப்பதான் 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 சாப்பிட போறேன். அப்பதான் என்ன? ஜானு இப்ப குளிருதா? குளிர்லையே. அது ஏன் அப்படி? வெளியில ஃபுல்லா பனி கொட்டுது. நானும் என்னோட ட்ரெஸ் அங்க தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப நான் டவலோட தான் வந்தேன். அப்ப குளிர்ந்துச்சு. இப்ப குளிர்ல? ஆமா, குளிர்ல. ஏன் குளிர்ல சொல்லவா? மேம் என்ன விடலாம் முடியாது. நோ ஆஃபீஸ், நோ லேப்டாப், நோ மொபைல் போன்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஹனிமூன். சோ ஹனிமூன் ஃபுல்லா போன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியா? அப்போ பாட்டிக்கு போட்டோ அனுப்ப சொன்னாங்களே. பாட்டிக்கா இந்த போட்டோ அனுப்பிச்சுவே. இந்த போட்டோவா? இந்த போட்டோ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டோ என்கிட்ட இருக்க, அதையும் அனுப்பிச்சுவே. என்ன போட்டோ அது? அதெல்லாம் போட்டோ தான், நம்ம போட்டோ தான். நம்ம போட்டோ தானே பாட்டி கேட்டுச்சு. ஆமா. அப்ப அனுப்பிச்சுவே. மேம் நான் போறேன். எங்க போற? வீட்டுல இருந்தாதான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு பயப்படுவேன். இப்ப என்ன உனக்கு? இப்ப நம்ம மட்டும்தான். இந்த காட்டேஜ்ல கூட யாருமே இல்ல. யாருமே இல்லையா? ஆமா, காட்டேஜ் ஃபுல்லா நான் புக் பண்ணிருக்கேன். இது ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஃபுல்லா நமக்கு தான். அதனால இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. நம்மளாதான் ரெஸ்டாரண்ட் போகணும். வெயிட்டர்ஸ் கூட வரமாட்டாங்க.
சரி, இவ்வளவு தூரம் என் கூட வந்திருக்கல, உனக்கு எதுவும் பயமா இல்ல? பயமா? எதுக்கு? என் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, பயமா இல்லையான்னு கேக்குறேன். எதுக்கு பயப்படணும்? இப்ப பனிக்கட்டி எல்லாம் சரிஞ்சு யாருமே இல்லைன்னா கூட எனக்கு பயம் இல்ல. அதான் நீ என் கூட இருக்கிறல, எனக்கு என்ன பயம்? என்னப்புல அங்கே நின்று 1/2 மணி நேரமா பாத்துட்டு இருக்க? என்ன வேண்டுதலோ? இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு வேண்டுதல என்ன? அப்படி ஏதாவது வேண்டி இருந்தா சொல்லு, நானே எங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து வேண்டுதல் நிறைவேற்றலாம். அப்புறம் உனக்கு கழுத்தை வலிக்கும் பாரு. நாளை பின்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு போற, என்ன பார்த்துதான் கழுத்து வலி வந்துருச்சுன்னு. என்னப்புல என்ன அவ மெய் மறந்து நிக்கிறா? கையில ஏதோ குண்டான தூக்கிட்டு வந்திருக்கா. ஓய் முத்தலகு, ஒன்னதான். இதோ இதோ சாமி கும்பிட்டேன். அது சாமி பாத்துட்டு இருக்கேன். என்னப்புல சொல்ற? சீரா சொல்லு. இல்ல, சாமிக்கு பொங்க வச்சேன். அத அத்தைகிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மாவா? அம்மா வீட்ல இல்ல, கைனுக்கு போயிருக்காங்க. அதான் வீட்ல யாரும் இல்ல. அதான் வீட்ல யாரும் இல்லையா? நான் தான் குத்துக்கலாட்ட நிக்கிறேன். நீங்க இந்தாங்க பொங்கல் செஞ்சேன். பொங்கலா? என்னது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல வேப்ப மரத்துல செங்கல் வச்சிருக்கேனே, அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணேன். மனசால வேண்டிக்கிட்டேன், என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு என் வீட்டுக்கு ஒண்ணு அழைச்சிட்டு வரணும்னு. அதான் பொங்க சோறு எடுத்துட்டு வந்தேன். உங்க அம்மாட்ட கொடுத்து உங்க வீட்டுல வச்சிடலான்னு பார்த்தேன். அவங்க இல்ல. அம்மா கைனுக்கு போயிருக்குது. என்ன வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட? நான் எப்பயும் வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். என் வாழ்க்கை உன் கூட இருக்கணும். நான் உனக்காக வாழணும். உன் குடும்பத்தை பாத்துக்கணும். உன் தங்கச்சியை நல்லா பாத்துக்கணும். என் அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அதுதான் என் மனசு ஃபுல்லா இருக்கும். நான் தூங்கும்போது நீ வந்து கேட்டா கூட இதைதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். புராண மாட்டோம். புக்ல புராணம் படிச்சனோ இல்லையோ, உன் பேரை தான் எழுதி எழுதி படிச்சேன். என் புக்கு ஃபுல்லா எல்லா பக்கமும் உன் பேர் தான் இருக்கும். பொண்டுவோக்குள்ள கிண்டல் பண்ணுவாளுவோ, என்ன ஐயனார் ஐயனார்னு சாமி பேரை எழுதி வச்சிருக்க, ஐயனாரு கல்யாணம் ஆகாத சாமியேன்னு. அப்ப அவளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. நீ ஏன் பிள்ளை இவ்வளவு பசமா இருக்கிற? ஏன் என் மேல இவ்வளவு உயிரா இருக்கிற? அப்படி என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு படிப்பு கூட இல்ல, ஒழுங்கான உத்தியோகம் கூட என் கையில இல்ல. ஏதோ இந்த கைனி அனுப்பி கிடக்குறேன். சண்டியத்தை நான் வேற பண்றேன். ஊர்ல என்ன பையனும் பார்த்து பயப்படுறாருவோ, பொண்ணுவெல்லாம் பார்த்து திட்டுறாருவோ. சில விஷயங்கள் நான் பண்றது பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு எதிர்த்து கேட்கறது பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே என்கிட்ட இல்ல. ஏன் மேல என் பிள்ளை இவ்வளவு பசம் வச்சிருக்கிற நீ? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதியா? நீ புரிஞ்சுக்கவும் வேணாம். நான் உனக்காக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு. அது ஒண்ணு போதும். எது நடந்தாலும் நான் எதிர்த்துருப்பையா. உன் கையை பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷமானாலும் நான் காத்துட்டு இருப்பேன். சக்கரை பொங்கல் நீயே செஞ்சாப்புல? ஆமா, நான் தான் செஞ்சேன். எடுத்துக்கோங்க. அந்த ஐயனார் மனசுல நினைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு வழி சொல்லணும். மனுஷங்களால எந்த வழியும் காட்ட முடியாது. அந்த ஐயனார் தான் வழி சொல்லணும். அவனை நினைச்சுக்கிட்டு இந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுங்க. ஐயா, ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி போட்டு இருக்குதோ? ஆமாம்ல, 4 குட்டி போட்டிருக்கு. ஜிஜு ஜிஜு. யோ, இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகா இருக்குதியா. அதுவா? அதுவா அழகா இருக்குது? கருப்பால இருக்குது. கருப்பா? உனக்கு என்ன தெரியும் அந்த கலரோட மதிப்பு? உனக்கு தான் நிறைய தெரியும்ல. யோ, இந்த குட்டி அழகா இருக்குதியா. இந்த குட்டியை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவா? உங்க வீட்டுக்கா? யோ, குடியா, நான் எடுத்துட்டு போறேயா. எனக்கு இந்த கருத்த குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வளர்க்குறேயா. உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியோ? உங்க ஆத்தா வையன்னு பயப்படுறியோ? எனக்கு குடியா அந்த கருப்பு குட்டிய. எவ்வளவு அழகா இருக்குது பாரு. அது கண்ணு பாரு, அவ்வளவு அழகா இருக்குது. இங்க பாரு, அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதா. என்ன பாத்துக்கிட்டே இருக்குதியா இது. சரிதான் பிள்ளை, ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது ஒன்னு தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? அன்னைக்கு வந்து 1/2 மூட்டை சங்கங்களை எடுத்து போயிட்ட. இன்னைக்கு வந்து நின்று ஆட்டுக்குட்டியை கேக்குற. அப்ப தரமாட்டியா? யோ, உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை பாத்துக்கிட்டு இருக்கையா. செங்கங்களை கொடுத்த, அதை உடச்சு தூளாக்கி தலைவணியில போட்டு வச்சிருக்கிறேன். அதை வச்சுதான் படுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போறையா. உன்னை பார்க்க தோணும் போதெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியை பாப்பேன் பாரு. என்ன கொஞ்சம் மாதிரி நினைச்சா ஆட்டுக்குட்டி கொஞ்சம் போறாங்கிற. எனக்கு முத்தம் கொடுக்கறத நினைச்சா ஆட்டுக்குட்டி கொடுக்க போறாங்கிற. அதான சொல்ல வர? நான் அதெல்லாம் சொல்லல. ஏன் அதையும் சேர்த்து சொல்ல? நான் என்ன திட்டவா போறேன்? வைக்கவா போறேன்?
இல்ல எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்கவா போறேன்? ஐ மாமா எங்க இருக்காங்க? மாமா 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 மாமா, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த தாவணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் வயசுக்கு வந்தப்ப வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த புடவையில தச்சது. புடவையில தச்ச மாதிரியே இல்ல, சூப்பரா இருக்கு பாருங்க. டெய்லர் யாரு? நம்ம டெய்லர் தான். அங்கேயே உட்காந்து தச்சு வாங்கிட்டு வந்தேன். பின்ன லேட் ஆச்சுன்னா யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல. நல்லா இருக்குதுன்னு எப்படி இருக்குது சொல்லுங்க. சூப்பரா இருக்குதுல்ல என் கலருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க? பொங்கலா? ஐ பொங்கல். மாமா பொங்கல் சரி டேஸ்டா இருக்கு. அத்தை இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே. கோயில இருந்து வந்ததா வீட்டுக்கு? மாமா அப்புறம் நான் இதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னா நாளைக்கு திருவிழாக்கு நீங்க தான் அழைச்சிட்டு போனோம். அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் மாமா கூட திருவிழாக்கு போறேன்னு. அவங்கள எல்லாம் சீக்கிரமா போக சொல்லிட்டேன். நீ எத்தனை மணிக்கு வருவ சொல்லு, நான் கிளம்பி இருக்கிறேன். நான் கிளம்பி ஓடி வந்துடுறேன். நீ தான் என்ன திருவிழாக்கு அழைச்சிட்டு போனோம். மாமா திருவிழால நிறைய கடை போட்டிருக்காங்களா, எனக்கு எல்லாம் வாங்கி தரியா? இப்ப எதுக்கு நீ பொங்கலை புடுங்கின? பொங்கலையா? சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நான் வருவேன்னு தானே வச்சிருந்தேன், ஒரு வாய் கூட சாப்பிடலையே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுக்குற? என்னால எல்லாம் உன் கோயிலுக்கு அழைச்சு போக முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ உங்க அம்மாவோட போ. என் கூட எங்க வரணும் கனவு காணாத. சரண்யா ஏன் அழுற? உன்னதாண்டி கேக்குறேன், ஏன் அழுவுற? யார் அடிச்சா? அத்தை. எதுக்கு அழுவுற? உங்க அப்பா அடிச்சானா? உங்க ஆத்தா ஏதோ வந்தாளா? மாமா. மாமாவா? அவன் எதுக்கு வந்தான்? மாமாவை நாளைக்கு திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன். அங்க வளைய மணி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டுன்னு சொன்னேன். அதுக்கு திட்டுது, கோவமா பேசுது. நான் போறேன், இனிமேல வரவே மாட்டேன். எது திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போக சொன்னதுக்கு திட்டுறானா? டேய் வேம்பு, எதுக்குடா அந்த சின்ன பிள்ளைகிட்ட கடிஞ்சு விடுற? இப்ப என்ன கேட்டுப்பட்ட அந்த சின்ன பிள்ளை? திருவிழாக்கு தானே அழைச்சிட்டு போக சொன்னா. நீ ஊருக்கு பெரிய சந்தியரா இருக்கலாம், பஞ்சாயத்து பண்றவனா இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு நீ புள்ள, அவளுக்கு தாய் மாமன். உன் கூட போறதுக்கு அவனுக்கு ஆசை இருக்காதா? உன்னதானே அவ கூப்பிடுவா. சின்ன பிள்ளை அவ. உன் கூட போய் திருவிழாவை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு எதுக்கு கடிஞ்சு விடுற? இது என்னது பொங்க சோறு? இது ஏன் இங்க கொட்டி கிடக்குது? உன்னதாண்டாப்பா கேக்குறேன், எதுக்கு அவளை கடிஞ்சு விழுற? பாவம், அவ அழுதுகிட்டே போறா. சின்ன பிள்ளை அவ. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து வாழ போற பிள்ளை. அவ மனசை கஷ்டப்படுத்தாத. அவளுக்கு நீதான், உனக்கு அவதான். அப்படி இருக்கும்போது கோவப்படலாம். இப்ப கோவப்பட்டியா? இன்னைக்கே போய் சமாதானப்படுத்திரு. சாயந்தரம் சமாதானப்படுத்தி நாளைக்கு திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போ. சின்ன பிள்ளை அவ. முக வாட்டத்தோட போறா, அழுதுகிட்டே போறா. அவ மனசை கஷ்டப்படுத்தாதப்பா. இது ஏது பொங்கல்? இது ஏன் இங்க கொட்டி கிடக்குது? ஜானு, இந்த பிளேஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இது ஏன் இத்தனை டைம் கேப்ப நீ? நீ எங்க இருந்தாலுமே அந்த இடம் எனக்கு பிடிக்கும். உன் கை பிடிச்சு நடக்கிற எல்லா தூரமும் எனக்கு தூரம் இல்ல. இன்னும் தூரம் கூட என்ன அழைச்சிட்டு போ. ஆமா, இன்னும் தூரமா நிலாவுக்கே அழைச்சிட்டு போனா கூட எனக்கு பிடிக்கும். அப்படியா? நிலாக்கு போகணுமா உனக்கு? இல்ல இல்ல, அவ்வளவு தூரம் நீ அழைச்சிட்டு போனா கூட எனக்கு பயம் இல்ல சொல்றேன். நான் கை பிடிச்சு வர தூரம் எதுவுமே எனக்கு தூரமா இல்ல. ஜானு, நான் நிறைய ஹாலிடேஸ் போயிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு போவாரு. எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும் போதெல்லாம் அவர் அப்ராட் வரும்போது என்ன நிறைய அழைச்சிட்டு வருவாரு. நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். நிறைய மொமெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். நிறைய என்ஜாய் பண்ணிருக்கேன். பட் ஆனா இந்த இந்த ட்ரிப் தான் எனக்கு எனக்கு என்னோட பெஸ்ட் ட்ரிப். இந்த டேஸ் தான், இந்த மொமெண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டேஸ், பெஸ்ட் மொமெண்ட்ஸ். யூனோ யூனோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. சீரியஸ்லி டி, நான் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சின்ன வயசுல கண்ட்ரிஸ்லாம் போயிருக்கேன்ல, அப்போல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ஃபீல் கூட பண்ணியிருக்கேன். அங்க நம்ம டீனேஜ் அப்ப நான் வந்திருக்கேன். நான் 10th படிக்கும் போது நினைக்கிறேன். ஆமா, 10th லீவ் அப்ப எங்க அப்பா கூட நான் ஸ்காட்லாந்து போனேன். அப்போ அப்போ நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் நமக்கும் லவ் எடுக்கணும்லாம் தோணும்ல அந்த ஏஜ்ல. அப்போ இங்கெல்லாம் நிறைய கப்பல்ஸ் இருப்பாங்க, நிறைய லவர்ஸ் இருப்பாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் நிறைய டைம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். என்னோட லைஃப், என்னோட ஆளு கூட நான் அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். பட் ஆனா அது இப்போ ட்ரூவா இருக்குது. இது
அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? ராம், நான் பொள்ளாச்சி தாண்டி எங்கேயுமே போனதில்ல. ஆமா, காலேஜ்ல ஒரு வாட்டி டூர் கூட அழைச்சிட்டு போனாங்க, கொடைக்கானலுக்கு. ஆனா நான் போகல, எங்க அண்ணா வேணான்ட்டான். ஞாபகம் இருக்கா? அப்பதான் நீ எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனிச்சுல, நான் ஃபைனல் இயர் பண்ணனே. அப்போ அந்த கொடைக்கானல் ட்ரிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். எல்லாரும் டூர் போயிட்டு வந்து சொன்னாலுங்க, சில்லுன்னு இருந்தது, கோட் போட்டுக்கிட்டோம், அது போட்டுக்கிட்டோம், இது போட்டுக்கிட்டோன்னு போட்டோஸ்லாம் காட்டினாலுங்க. நான் பார்த்து ஃபீல் பண்ணேன், நாம போகல அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இப்ப சூப்பரா இருக்கு. இப்ப நான் அந்த போட்டோஸ் ஸ்டேட்டஸ்ல போடுவேன், எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ட்ரிப் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ட்ரிப்பு பிடிச்சிருக்கா தெரியல, உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ எப்படி எப்படி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல முடியாத அளவு, அந்த அளவு. இதோ இந்த பின்னாடி மலை இருக்குதுல்ல, அதை விட ஹைட்டா, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏதோ மலை மேல நிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளவு உயரமா அப்படி இருக்கு. நம்ம மலை மேல தாண்டி நிக்கிறோம். இது ஆமா, நம்ம நிக்கிறது ஸ்விஸ் ஆப்ஸ். இதுதான் சுவிட்சர்லாண்ட்லயே பெரிய மலை. அந்த மலையோட உச்சியில தான் நம்ம இருக்கோம். ஸ்வேதா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். பட் நீ எனக்கு 100% உன் மனசுல இருந்து எனக்கு பதில் சொல்லணும். ம், சி, நான் ஏதாவது உன்னை கம்பல் பண்ணிட்டேனா? புரியல. இந்த பேபி ரிலேட்டடா கேக்குறேன். நான் ஏதாவது உன்னை கம்பல் பண்ணனா? என் கம்பல்ஷன்ல நீ இந்த பேபிக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கியோ? இது ஸ்வேதா, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இது எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான் சொல்லிட்டேனா. எனக்கு எனக்கு நீ மட்டும்தான். நான் உன்னதான் லவ் பண்ணேன். உன்னோட கேரக்டர், உன்னோட லவ், அதை தான் நான் லவ் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் எல்ஸ். நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானே இந்த பேபியை கேரி பண்ற. பட் உனக்கு பிடிக்கலையோ? என்ன சொல்றீங்க? இல்ல, 5 months ஆயிடுச்சு. பட் நான் உன்னோட முகத்துல என்னால சந்தோஷத்தை முழுசா பார்க்க முடியல. அப்பப்ப சந்தோஷமாகற, அப்பப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ற, என்கிட்ட நிறைய பேசுற, எங்கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற, அப்பப்போ நிறைய அப்செட் ஆகுற, நிறைய டென்ஷன் ஆகுற. எஸ்டர்டே நடந்தது அது ஒரு சின்ன விஷயம். அந்த பேங்கிள், ஆஃப்டர் ஆல் அது ஒரு கண்ணாடி வளையல் தானே. அந்த வளையலுக்காக பேபிமாவை ரொம்ப ஹாஷா பேசிட்ட நீ. எனக்கு யார் சொன்னாங்க பாக்குறியா? அங்கிள் தான் சொன்னாங்க. அங்கிள் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. சி, நீ தான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ற. இட்ஸ் ஓகே, பட் நான் உன்னை பிலீவ் பண்றேன் 200%. அதனால ஐ டோன்ட் கேர். பட் உன்னோட ஹெல்த்லயும் உன்னோட உன்னோட எல்லாத்துலயும் எனக்கு அக்கறை இருக்குது. ஓகே, நீ சொல்லலைனாலும் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் ஹாப்பியா வச்சுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? 5 months ஆயிடுச்சு, இன்னும் 4 months தான். அதுக்கப்புறம் இந்த பேபி நீ டெலிவர் பண்ணிடுவ, நீ நிறையவே ஃப்ரீ ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ, நான், பேபி, நம்ம லைஃப், நமக்கான லைஃப், நம்ம 2 பேருக்குமான லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டில் தட் ஐ நோ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உன் இடத்துல இருந்து யாராலுமே உன்னோட சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நீ இதை கடந்து தான் வரணும். ஐ நோ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. சீரியஸ்லி ஸ்வேதா, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய வலி, அது கூட நீ என்கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிற உன்னோட பெயின். பட் யூ நோ வாட், இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டம் இருக்காது. உன்னோட லைஃப நீ எப்படிலாம் வாழணும்னு நினைச்சியோ, என்னெல்லாம் ட்ரீம் பண்ணிருக்கியோ, அதுபடி நம்ம லைஃப் போகும். பட் அது வரைக்கும் சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருன்னு சொல்ல உனக்காக, எனக்காக, நமக்காக. எனக்கு எதுவுமே புரியல சமீர். ராமோட பேபி அபார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன். என் லைஃப நல்லபடியா கொண்டுட்டு போலாம் நான் நினைச்சேன். உன்னோட லவ் எனக்கு புரிஞ்சுது, உன்னை நான் முழுசா ஏத்துக்கிட்டேன். ஆனா ராமி எனக்குள்ள இருக்கான். அப்போ என்னால வெறுக்கவே முடியல, உன்னை நெருங்கவும் முடியல. இப்ப நான் உன்னை மனசால நினைச்சு அவனை வயித்துல சுமந்தா அதுக்கு பேரு என்னால முடியல. நீ ரொம்ப நல்லவ, என்னை மட்டும் பாக்குற, என் மனசை மட்டும் பாக்குற, என் ஃபியூச்சரை பாக்குற. ஆனா என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியல. இனிமேலும் கொடுப்பனாலும் தெரியல. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். மனசு உன்கிட்டயும் என் குழந்தைய ராம்கிட்டயும் கொடுக்கணுமே, அதையும் நினைச்சு குழப்பமாகறேன். இதுக்கான முடிவை நான் எடுப்பேன். அந்த முடிவு உன்னை கஷ்டப்படுத்தாது,
ராமே கஷ்டப்படுத்தாது. கஷ்டம் அது எனக்கு பழகிடுச்சு. நானே ஏத்துக்க போறேன் எல்லா கஷ்டத்தையும். தனியா உங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம, உங்க யாரையும் தொந்தரவு பண்ணாம உன் லைஃப் சந்தோஷமா இருக்கும், அவன் லைஃப் சந்தோஷமா இருக்கும். நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். இந்த பேபியோட நானும் காத்துட்டு தான் இருக்கிறேன் என்னோட டெலிவரிக்காக. ஐம் சாரி. ஸ்வேதா, ஸ்வேதா, ஆண்டி கிட்ட சாரி கேட்டியா? ம். ஆண்டி கிட்ட சாரி கேட்டியா? நான் கேட்டுட்டேன் உனக்காக. ஆனாலும் ஆண்டி வந்தாங்கன்னா ஒரு வாட்டி சின்ன சாரி கேட்டு நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க. நமக்காக ரொம்ப ஓடுறாங்க. ஒரு மதரா, ஒரு ஆன்டியா, ஒரு வெல்விஷரா, ஒரு மெய்டா எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க ஹர்ட் ஆகவே இல்ல, ஒன்னு நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. உங்க அப்பா என்கிட்ட இதெல்லாம் சொன்னாரு. நான் போய் அவங்க கிட்ட சாரி கேட்டேன். யூனோ, அவங்க சொல்றாங்க, ஸ்வேதாமா இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்கப்பா. அவங்க என்னை திட்டினதே கிடையாது. என் பொண்ணு கூட அப்படி பாத்துக்கிட்டது இல்ல, என் பொண்ணு கூட அப்படி பேசினது இல்ல. அப்படி பேசுவாங்க, அப்படி பாத்துப்பாங்க. அவங்க ஏன் கோவமா இருக்கிறாங்க தெரியல. அவங்க மனசு என்னன்னு பாருப்பா. அவங்க மனசுல என்ன இருந்தாலும் எங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள பாருப்பா, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோப்பாங்கிறாங்க. ஸ்வேதா, உன்னோட சந்தோஷம் என் கையில. நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் என்ன பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப? நான் என்ன உனக்காக பண்ணணும்? என்னோட சைட்ல இருந்து நீ எது சொன்னாலுமே, என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்றேன். என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ சேஃபா ஃபீல் பண்ணணும், என்கிட்ட செக்யூரா அசஸ் பண்ணணும். சிங்கம் சிங்கிளா தான் இருக்குது. அப்போ மார்க் வரலையோ? அவன் வரல, அவன் வரவும் முடியாது. என்ன சொல்ற? லேபிள் என்ன சொல்றீங்க? மார்க் வர முடியாதா? வர முடியாது. அவனுக்கு அங்கேயே செக் வச்சிருக்கேன். அந்த செக்ல அவனே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து இவனை இங்க காப்பாத்துறது. ஆனா இவன் தனியா இருக்கிறானோ? ஆமா, தனியா இருக்கிறான். வெறும் கையா இருக்கிறான். ஃபிளைட்ல அவனால எதுவும் எடுத்து வர முடியாது. வெறும் கையா தான் வந்திருக்கான். இந்த நாள் தானே வேணும் நமக்கு அவனை போடுறதுக்கு. இந்த ப்ரூனோ பத்தாது. ப்ரூனோ, நீ போட்ட மாட்டவன தனியா நின்னு. பாரு, ப்ரூனோவே போட்டுருமா தனியா நின்னு. அப்புறம் என்னடா உனக்கு? அவன் கையில சாமான்ல அவன் மட்டும்தான் இருக்கான். நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இது நம்ம கோட்டை. நம்ம கோட்டையில சிங்கம் வந்து மாட்டிருக்குது. அந்த சிங்கத்தை சதைச்சு நம்ம கோட்டையிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே அதை வைக்கிறோம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா இவ்வளவு நாள் நான் கண்ட கனவு அது எல்லாமே நிறைவேறதுக்கு சமம். காலேஜ்லயே அவனை நான் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சின்னதா போயிருக்கோம். ரொம்ப மேட்டர் சப்பையா போயிருக்கோம். இவ்வளவு தூரம் என்ன வளர்த்து விட்டுதான் அவன் காலேஜ் முடிக்க விடாம என்ன டிஸ்கண்டினியூ பண்ண வச்சான். அடி, ஊரெல்லாம் அடி, போற இடம்னா அவமானம். அவமானங்களையா சிங்கங்களையும் பார்த்து பார்த்து நான் பயந்தேன். பயந்து ஓடுனேன். என் குடும்பத்தை விட்டு பிரிச்சான். இப்ப இங்க வந்து அவனையே போற அளவுக்கு தயாராயிருக்கிறான். என்ன உருவாக்குனது அவன் தான். பின்ன உருவாக்கிட்டானே, நான் போதாதுன்னு மீட்டுக்க. டீச்சர் அவன் தேவையில்லையே. ஒரு கண்ணுல 2 தொட்டா இருந்தா நல்லா இருக்காது. ஒரே தொட்டா, ஒரே போடு. அவளை என்ன பண்றது? அவளை இங்க வச்சுக்க வேண்டியதான். யார் கேட்க போறா? நீ வேற ரொம்ப நாளா சமையலுக்கு ஆள் வேணுங்கிற. வர்ற ஆளெல்லாம் ஓசல் மிஸ்த பார்த்து ஓடிடுதுங்க. ஆனா அடிமையா ஒருத்தைய கொண்டுட்டு வந்துட்டோம். அடங்கிட மாட்டா நமக்கு. எல்லாத்துக்கும் அவளை அடக்கி வைக்க வேண்டியதான். அவனை மட்டும்தான் போடணும், அவளை தூக்கணும். அவன் எங்க இருக்கான்? போ, ஆல்ப்ஸ் பக்கத்துல இருக்கான். அந்த காட்டேஜ் ஃபுல்லா அவன் தான் என்டர் பண்ணிருக்கான். தனியா ஃபீட் பண்றாங்களாமா ஹனிமூன. பட் அவனுக்கு தெரியல தனியா போறோம். தன்னை நம்பி வந்தவளை விட்டுட்டு போறோம்னு அவனுக்கு தெரியல. அதனால தனியா ஃபீல் பண்றதுக்கு தனியா காட்டேஜ் புக் பண்ணிருக்கான். அங்க நம்ம போறது ரொம்ப ஈஸி. மாத்தினால பிரச்சனை இல்ல. ஷூரா? ஜி, 200%. அவனால இந்தியால இருந்து வரவே முடியாது. அவனுக்கே பெரிய ஆப்பு வச்சாச்சு. அந்த ஆப்புல இருந்து அவன் மீண்டு வரதுக்கே 10 நாள் ஆகும். அவனதான் அவன் பாப்பான். இவனை பார்க்கவும் முடியாது, இவனுக்கு கை கொடுக்கவும் முடியாது. கனடாக்கு விசா ரெடி பண்ணிட்டேன். மிஷனை சக்சஸ் பண்ணிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறோம். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. உடனே இங்க இருந்து கிளம்பிடணும். போலீஸ் இல்ல, யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது நம்ம மிஷன். ஜானு, இப்போ நம்ம எங்க இருக்கோம்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உனக்கு இங்க யாரையுமே தெரியாது. இப்போ உன்னை எங்க யாராவது வந்து
கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? என்ன கடத்திட்டா? அதான் சென்னையிலே நிறைய பேர் கடத்தினாங்களே, அது மாதிரி தானே சொல்ற? ஐயோ, அவ்வளவு தெரியாம இருக்க நீ? ஆமாமா, அதான் அப்பப்ப வந்து கடத்திட்டு போறாங்களே, அதான் நீ வந்து காப்பாத்திடுவியே. சரிதான். அப்ப உனக்கு பயம் இல்லையா? பயமா? அதெல்லாம் இல்ல, பழகிடுச்சு. ஆனா நீ வர வரைக்கும் பயமா இருக்கும். ஏதாவது நான் கடவுளை நினைச்சிட்டே இருப்பேன், வேண்டிட்டே இருப்பேன், ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா உன்னோட சத்தம் கேட்கும். அப்புறம் சந்தோஷமாயிடும். ஏராம், இங்க யாராவது எனக்கு கடத்த போறாங்களா? அதான் நீ என் பக்கத்துலயே நிக்கிறியா? ஆமா, இப்ப ஆள் வர சொல்லிருக்கேன், வந்துட்டு இருக்காங்க உனக்கு கடத்துறதுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிட்டுட்டேன், தூக்கம் வருது. அவங்க கடத்திட்டு போனா கார்ல படுத்து தூங்கிடுவேன். ஜனு, சீரியஸா தான் சொல்றியா? நீ இப்பெல்லாம் பயப்படுறது இல்லையா? நீ கூட தான் மாறிட்ட. முன்னாடிலாம் கோவம் வந்தா என்ன போட்டு அடிப்ப, இல்லைன்னா பயங்கரமா சண்டை போடுவ, பயங்கரமா திட்டுவ. நீ கூட தான் மாறிட்டல்ல. இப்பெல்லாம் என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிற, அதிகமா திட்டவும் மாட்டேங்கிற, அடிக்க கூட மாட்டேங்கிற, கோவமும் பட மாட்டேங்கிற. நீயே மாறிட்ட. அதான் நான் கூட தைரியமா மாறிட்டேன். ஜனு, சீரியஸா தான் சொல்றியா? ஆமாப்பா, சீரியஸா தான் சொல்றேன். இனிமே நான் பயப்பட மாட்டேன். என்னை யார் வந்து கடத்திட்டு போனாலும் நீ வந்துடுவ, எப்படி என்ன காப்பாத்திடுவ. பின்ன வைஃப்னா உன்னோட பாதி தானேண்ணா, எனக்கும் தைரியம் வேணும்ல, அதான் தைரியமாயிட்டேன். அப்ப சரி, நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்வியா? கேளு. இப்போ நீ என்னை எப்படி பாக்குற? புரியல. என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்னது? அது இல்லடி, என்னோட கேரக்டரை எப்படி பாக்குற? கேரக்டரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட விஷயங்கள். நிறைய கேர் எடுத்துப்ப எல்லார் மேலேயுமே. உனக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும்தான் கோவப்படுவ, அந்த இடத்துல என்ன வச்சிருக்க. மற்றபடி யார்கிட்டயும் கோவப்பட மாட்ட. வாட் எவர், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப. வேற என்ன சொல்றது? ஓகே, லெட் இட் பி. இப்போ நீ ஒரு கேரக்டர் என்னை பத்தி அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கல, அந்த கேரக்டர்ல நான் இல்லாம அப்படியே டிஃப்ரெண்டா என்னெல்லாம் நீ என்னை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியோ, அது எதுவுமே நான் இல்ல, ரொம்பவே டிஃப்ரெண்ட். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோட ஃபேக்னு வச்சுக்கோ. எது? இல்ல, இப்ப நீ என்னெல்லாம் கேரக்டர் சொன்னியோ அதுக்கு ஆப்போசிட் கேரக்டரை என்ன அசம்ஷன் பண்ணிக்கோ. எதுக்கு? உன்னோட இந்த கேரக்டர் தான் சூப்பரா இருக்குதே, எதுக்கு நான் ஆப்போசிட்டா அசம்ஷன் பண்ணிக்கணும்? அதுக்கு பேர் தான் அசம்ஷன். இப்ப நீ என்னெல்லாம் கேரக்டர் சொன்னியோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நீ திங்க் பண்ணி வச்சுக்கோ. என்னன்னு பண்றது? கெட்டவனா, கெட்டவனா, வில்லனா, எதுக்கும் துணிச்சவனா, என்ன வேணா பண்றவனா, அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன அசம் பண்ணிக்கோ. சரி, நான் அப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? உன்னதான் கேக்குறேன். உன்னை நான் நிறைய ஏமாத்திட்டேன், நிறைய போய் சொல்லிட்டேன், நிறைய கேரக்டர்ஸ உன்கிட்ட காட்டல. நான் இது கிடையாது, நீ பாக்குற எதுவுமே நான் இல்ல, என்னோட ஐடென்டிட்டி இல்லைன்னு உனக்கு ஃபீல் ஆகுற சமயத்துல நீ என்ன பண்ணுவ? ராம், நீ ஏதோ காமெடி பண்ற. என்ன இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மலை மேல நிக்க வச்சு என்ன கடத்திட்டு போயிடுவாங்க, நீ கெட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்த தானே பாக்குற. நான் பயப்பட மாட்டேனே, நான் தான் மிஸ்ஸஸ் ராமாச்சே. மிஸ்ஸஸ் ராம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்கல்ல, கடத்திட்டு போனா கூட ஆட மாட்டாங்க. சோ நீ காமெடி பண்ற,